ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தக்காளி சாதம்ங்க. வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசியை வச்சு எப்படி உதிரி உதிரியாக தக்காளி சாதம் செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் குக்கரில் தாங்க இந்த தக்காளி சாதம் நான் செய்ய போகிறேன். குக்கரை வச்சுக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயிலை ஊற்றிட்டு சோம்பு கறி மசாலா பட்டை போட்டு பொரியட்டும். பொரிஞ்சதுமே ஒரு பல்லாரி எடுத்து கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி நீங்கள் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. 2 மிளகாவை சேர்த்துக்கலாம். ரெண்டையுமே வதக்கி கொடுத்த பின்னாடி இஞ்சி பூண்டு விழுது நம்ம இதில் சேர்க்க போகிறோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுது தான் நம்ம வெரைட்டி ரைஸ் செய்ய போதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக ஃப்ளேவராக தூக்கி கொடுக்குங்க. அதையும் சேர்த்த பின்னாடி ஒரு 4 தக்காளி பழம் நல்ல பழமாக உள்ள தக்காளி பழத்தை எடுத்து நான் கட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேங்க. அதுவும் நல்ல கொலையாக வெந்து வரட்டும். கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். எல்லாமே ஒன்று சேர நல்ல கொலையாக வெந்து வர வரைக்கும் வதக்கி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோம்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போதுங்க. இவ்வளோதான் மசாலா பொருள். இதை சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 டம்ளர் அரிசியை நான் ஃபஸ்ட்டே ஊற போட்டிருக்கேங்க. அதுக்கு நான் 4 டம்ளர் தண்ணியை ஊற்றி இதையும் நம்ம கிளறி கொடுத்துக்குருவோங்க. இது நம்ம முறை கட்டி வரும்போது அந்த ஊற போட்ட அரிசியை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். கொதிக்கணும் அவசியம் இல்லைங்க. இந்த முறைக்கட்டி வரும்போது இந்த அரிசியை நம்ம சேர்த்துக்குருவோம். தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு குக்கரை மூடி வச்சுக்கோங்க. ஒரு 3 விசில் வரட்டுங்க. 3 விசில் வந்த பின்னாடி திறந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், கலர்ஃபுல்லான உதிரியான தக்காளி சாதம் நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டுங்க. வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசி வச்சு தான் நான் இன்றைக்கி தக்காளி சாதம் சிம்பிளாக செஞ்சுருக்கேங்க. இந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு போட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.